கூட ஷேர் பண்ணிக்கிறேன். காற்றடித்தாலும் அணையாத தீபம் ஏத்தணுமா? எண்ணெய் கசியாமல் விளக்கேற்றணுமா? அப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த விளக்குகளெல்லாம் போன வருஷம் நான் திருக்கார்த்திகைக்கு பொருத்திட்டு நல்லா கழுவி ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருந்தேங்க. அதை நாம் இப்போ ஒரு வாளியில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு, அதாவது இந்த விளக்குகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் வச்சு நம்ம உள்ளே போட்டுடலாங்க. அது போடும்போது கொஞ்சம் அந்த மாதிரி பபிள்ஸ் வரும். புது விளக்காக இருந்தால் பபிள்ஸ் நிறைய வருங்க. இது அப்படியே 2 மணி நேரம் ஊறட்டும். இப்போது வெங்கல பாத்திரங்களை, பூஜைக்குரிய பாத்திரங்களை எப்படி விளக்குறதுன்னு நம்ம பார்க்கலாம். கொஞ்சமாக புளிச்ச மாவு தாங்க நான் எடுத்திருக்கேன். புளிச்ச மாவு, புளிச்ச தயிர், எலுமிச்சம்பழம், புளி எது வேணால் நம்ம